என்னது இது? எல்லாரும் அங்க தனியா உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த பண்டியை நான் மட்டும் என்னை விட்டுட்டு எங்க போனாங்க? பைக்கை வேற காணோம். ப்ளூ பைக் மட்டும்தான் இங்க நிக்குது. அப்படின்னா ரெட் கலர் பைக் எடுத்துட்டு பண்டியை நான் எங்கேயோ போயிருக்காங்க. இன்னைக்கு வரட்டும் வரட்டும் வச்சுக்கிறேன். வந்துட்டீங்களா? பண்டி அண்ணா, என்னை விட்டுட்டு எங்கண்ணா போனீங்க? பைக்ல என்ன கூட்டிட்டு போக சொல்லி உங்ககிட்ட நான் எவ்வளவு தடவை சொன்னேன். என்னை விட்டுட்டு போறீங்க. ஏன்னா என்னை விட்டுட்டு போனீங்க? எங்கண்ணா போயிட்டு வர்றீங்க? டே சிண்டு, இப்ப எதுக்கு தேவையில்லாம கத்திட்டு இருக்க? நான் தான் உங்ககிட்ட சொன்னேன் இல்ல என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணும்னு. நீ காலையில எப்பவுமே 9 மணிக்கு தானடா எந்திரிக்கிற. எனக்கு 7 மணிக்கே போய் நோட்ஸ் வாங்கிட்டு வர வேண்டிய வேலை இருந்துச்சு. அதான் போய் வாங்கிட்டு வந்தேன். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையா? பண்டி அண்ணா, அதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. இப்ப என்ன பைக்ல ஒரு ரவுண்டு கூட்டிட்டு போறீங்க. அப்படி இல்ல நீங்க பைக் எடுத்துட்டு போனதை பெரியமா கிட்ட நான் சொல்லிடுவேண்ணா. சரி சரி கூட்டிட்டு போறேன்டா. பெரியமா கிட்ட எங்கேயாவது நான் பைக் எடுத்துட்டு போனதை பத்தி சொல்லிடாத, புரியுதா? சொல்லக்கூடாதுண்ணா. அப்படின்னா 2 ரவுண்டா கூட்டிட்டு போங்க. இந்த பக்கம் நான்சி அக்கா வீடு, அந்த பக்கம் லில்லி அக்கா வீடு, அதுக்கப்புறம் ஹேமா அக்கா வீடு வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டு தான் ரிட்டர்ன் வரணும். வண்டியை எடுங்கண்ணா. எடுக்கிறேன்டா எடுக்கிறேன். நீ நல்லா கெட்டியா புடிச்சுக்கோ, எங்கேயாவது கீழே விழுந்துடாத. நான்சி அக்கா, என்னக்கா எல்லாரும் சேர்ந்து உட்காந்து பேசிட்டு இருக்கீங்களா? இங்க பாத்தீங்களா? இதுதான் எங்க பண்டி அண்ணாவோட புது பைக்கு. டேய் சிண்டு, சூப்பரா இருக்குடா பைக். வண்டி என்கிட்ட கூட சொல்லவே இல்ல பைக் வாங்குனத பத்தி. அக்கா, இந்த பைக்கு பாட்டி வீட்ல இருந்து நாங்க எடுத்துட்டு வந்திருக்கோம். அண்ணா கிளம்புங்கண்ணா. நீங்க அந்த பக்கம் ஹேமாக்கா வீடு இருக்குல்ல, தூரமா அங்க போயிட்டு வாங்க. ஹே பண்டி அண்ட் சிண்டு, என்னது பைக் ஓட்டிட்டு வரீங்க? உங்களுக்கு தெரியாதா நம்மள மாதிரி கிட்ஸ் எல்லாம் பைக் ஓட்ட கூடாது பண்டி. இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். அண்ணா என்னன்னா இது? லில்லி அக்கா இப்படி அட்வைஸ் பண்றாங்க. லில்லி அக்கா அநேகமா பெரியமா கிட்ட சொல்லி கொடுத்தாலும் சொல்லி கொடுத்துருவாங்க. நீங்க வண்டியை எடுங்கண்ணா முதல்ல. ஏ லில்லி, நாங்க ரொம்ப தூரம் எல்லாம் போக மாட்டோம். நீ எங்கேயாவது எங்க அம்மா கிட்ட சொல்லிடாதப்பா. சொல்லிடாதேன்னு சொன்னீங்கன்னா தான் அந்த அக்கா சொல்லிடுவாங்கண்ணா. என்னன்னா நீங்க ரொம்ப ஸ்லோவா ஓட்டிட்டு இருக்கீங்க. இதுல வேற என்கிட்ட நல்லா கெட்டியா புடிச்சுக்கோங்கன்னு சொல்றீங்க. நான் ஓட்டினா எவ்வளவு சூப்பரா ஓட்டுவேன் தெரியுமா? டேய், எங்க அம்மா நான் ஓட்டினாலே பயங்கரமா திட்டுவாங்க. நீ எல்லாம் ஓட்டுறது தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான். சரி, வண்டியை நல்லா தொடச்சு வை, புரியுதா? சே, வண்டி சூப்பரா இருக்கு. நானும் பண்டி அண்ணா மாதிரி 2-3 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி பைக் எல்லாம் ஓட்டுவேன். பாட்டி வீட்டுல இருந்தாலாவது பாட்டியை இது பண்ணிடலாம். பெரியமாக்கு மட்டும் நான் பைக் ஓட்டுறது தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப திட்டுவாங்க. ஏ சிண்டு, என்ன சிண்டு, எப்பவும் போல உங்க அண்ணன் உன்னை வந்து பைக் துடைக்க விட்டுட்டானா? உங்க அண்ணன் நல்லா ஓட்டுறான்ல, நீ எப்பவுமே தொடச்சிட்டே இருக்க. புஷ்பாக்கா, நானும் நல்லா பைக் ஓட்டுவேன்க்கா. ஆனா எனக்கு வயசு பத்தாது, ஹைட்டு பத்தாதுன்னு எங்க பெரியமா ஓட்ட விட மாட்டாங்க. ஆமா ஆமா, நீ தான் நல்லா ஓட்டுவியே. ஒரு வருஷமா நீ பைக் தொடச்சிட்டே தான் இருக்க. உங்க அண்ணன் உன்னை நல்லா பைக் துடைக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். சரி சரி, நான் போறேன். எனக்கு நிறைய ஹோம்வொர்க் இருக்கு. பாய் சிண்டு. புஷ்பாக்கா நில்லுங்கக்கா. என்ன இந்த அக்கா இப்படி சொல்லிட்டு போறாங்க? அப்படின்னா பண்டி அண்ணா எல்லாத்துக்கிட்டையும் இப்படிதான் சொல்லி வச்சிருக்காங்களா? சே, இன்னைக்கு என்ன பண்றேன் பாருங்க. எல்லாரும் பாக்குற மாதிரி ஒரு பைக் ஓட்டி காமிக்க போறேன். என்னது இது? இந்த பைக்கை எப்படி ஆன் பண்ணணும்னு தெரியல. பண்டி அண்ணா கால்ல தானே எதையோ மிதிப்பாங்க. ஹை, பைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த பக்கம் நான்சி அக்கா வீடு, அந்த பக்கம் லில்லி அக்கா வீடு வரைக்கும் ஒரே ஒரு குட்டி ரவுண்டு ஸ்லோவா போயிட்டு வந்துடலாம். நான்சி அக்கா, இங்க பாத்தீங்களா? நானும் பைக் ஓட்டுறேன். லில்லி அக்கா, இங்க பாருங்க. மை காட், சிண்டு பைக் மேல ஏறி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே. மை காட், வாட் இஸ் திஸ் சிண்டு? சிண்டு, முதல்ல பைக்கை விட்டு கீழே இறங்க சிண்டு. லில்லி அக்கா, பயப்படாதீங்கக்கா. நம்ம தெருவை விட்டு நான் வேற எங்கேயும் போக மாட்டேன். உங்களுக்கு மட்டும் குட்டியா ஒரே ஒரு ரவுண்டு, அதுலயும் இந்த புஷ்பாக்காக்கு மட்டும் காமிச்சிட்டேன்னா போதும். ஹாய் புஷ்பாக்கா. ஐயோ அம்மா, ஐயோ அம்மா. ஏ சிண்டு, பண்டியாலேயே அந்த பைக்கை ஓட்ட முடியாது. என்ன சிண்டு பண்ற? அக்கா, பண்டி அண்ணா கிட்ட சொல்லிடாதீங்கக்கா. நான் வண்டியை திருப்பி கொண்டு போய் வீட்லயே நிறுத்திடுவேன். பாத்தீங்களா நான் எவ்வளவு சூப்பரா ஓட்டுறேன்னு? அந்த புஷ்பாக்காவை கூப்பிடுங்கக்கா. ஹாய் லில்லி அக்கா, ஹாய் ரோஸ் அக்கா, இங்க பாருங்க நான் எவ்வளவு சூப்பரா பைக் ஓட்டுறேன்னு. மை குட்னஸ் சிண்டு, வாட் இஸ் திஸ் சிண்டு? தயவு செஞ்சு பைக்கை ஓட்டாத. பைக்கை அங்க எடுத்துட்டு போகாத சிண்டு. அட, தண்ணி லாரி வந்துருச்சு. அம்மா, தண்ணி லாரி வந்துருச்சுமா. குடத்தை எடுத்துட்டு வாங்கம்மா, தண்ணி பிடிக்கலாம். அவ்வளவுதான், நான் சூப்பரா பைக் ஓட்டிட்டேன். ஐயோ, லாரி நிக்குது. இந்த வண்டியில பிரேக் எங்க இருக்குன்னு தெரியலையே. ஐயோ, போச்சு. அம்மா அம்மா, காலு பயங்கரமா வலிக்குது. பண்டி அண்ணா, பைக் என் மேல விழுந்துருச்சு. என்னால எந்திரிக்க முடியல. பெரியமா, யாராவது சீக்கிரமா என்ன வந்து காப்பாத்துங்க. கால் ரொம்ப வலிக்குது. ஐயோ, போச்சு. பயங்கரமா சுடுது. என்னது இது? சிண்டு கத்துற மாதிரி தெரியுது. அட கடவுளே. டே சிண்டு, என்னடா பண்ணி வச்சிருக்க? என் பைக் எடுத்துட்டு போய் கீழே விழுந்துட்டியா? டே சிண்டு, என்னடா பண்ணி வச்சிருக்க? முதல்ல பைக் விட்டு கீழே இறங்குடா. முதல்ல கால் உடஞ்சிட போது, எந்திரிடா மேல. பண்டி அண்ணா, என்னால பைக்கை தூக்க முடியலனா தயவு செஞ்சு தூக்கி விடுங்க. ஐயோ அம்மா. ஏய், என்னடா சொல்ற? பைக்கு உன் கால் மேல விழுந்துருச்சா?
பண்டி அண்ணா ஐயோ, இந்த அம்மா, லாரிக்காரன் தானா கால் என்ன வந்து வலிக்குதுண்ணா. இடிச்சிட்டான். அண்ணா, வண்டி அதனால தானே எல்லாம் நான் கீழே விழுந்துட்டேன். என்னால விழுந்ததுல சுத்தமா என்னால எந்திரிக்க எந்திரிக்க முடியலண்ணா. முடியலண்ணா. கால் கால் வேற ஏதோ பயங்கரமா நெருப்பு பட்ட வலிக்குது. மாதிரி இருக்குண்ணா. என்னடா சொல்ற? என்னடா சொல்ற? என்னடா லாரிக்காரன் வந்து உன் மேல என்னடா இடிச்சிட்டானா? சொல்ற? எந்திரிக்கவே லாரியில முடியலையா? டிரைவர் கூட போச்சு இல்ல. போ. டேய் பண்டி, என்னடா இது சிண்டு சத்தம் போடுற மாதிரி இருக்கு? அட கடவுளே, இங்க என்ன நடக்குது? சிண்டு இப்படி விழுந்து கிடக்குறான். ஏ பண்டி, 2 பேர் பைக்ல போய் கீழே விழுந்துட்டீங்களா? இல்ல பெரியமா, நான் தான் ஓட்டி பார்க்கலான்னு பைக் எடுத்தேன். அந்த லாரிக்காரன் வந்து குறுக்க நிறுத்திட்டான் பெரியமா. நான் இல்லாதப்ப இப்படி பைக்கை எடுத்துட்டு போகாதன்னு உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். இப்ப பாரு, பைக்கை எடுத்துட்டு போய் அந்த லாரி மேல இடிச்சிருக்க. ஏ பண்டி, அவங்கிட்ட சும்மா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காத. உன் மேலேயும் தான் தப்பு இருக்கு. நான் போய் உள்ள கட்டில் எடுத்து போடுறேன். நீ முதல்ல அவனை தூக்கி படுக்க வைடா. என்ன ஆச்சுன்னு தெரியல. அந்த டாக்டருக்காவது ஃபோன் பண்ணலாம். ஏமா ரோஸ், நீயாவது பார்த்துட்டு வந்து என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? போச்சுடா சிண்டு, இப்ப உன்னால எங்க அம்மா கிட்ட நல்லா திட்டு வாங்க போற. உண்மையே சொல்லிரு, அந்த லாரிக்காரன் இடிச்சானா இல்ல நீயே போய் விழுந்துட்டியா? பண்டி, நானும் லில்லி எல்லாரும் நின்று பார்த்துட்டு தான் இருந்தோம். அந்த லாரி டிரைவர் லாரியை நிறுத்திட்டு எங்கேயோ போயிட்டாரு. இவன் தான் உன்னோட பைக் எடுத்துட்டு போய் நேரா பிரேக் பிடிக்காம அந்த லாரி மேல விட்டுட்டான் பண்டி. அப்படின்னா நான் உள்ள போனோடனே இவன் பைக் எடுத்துட்டு சுத்திட்டு இருந்திருக்கான். அந்த லாரி வந்தோடனே பிரேக் எங்க இருக்குன்னே தெரியாம லாரியில கொண்டு போய் இடிச்சிட்டானா? டே சிண்டு, நீ பண்ணின காரியத்துக்கு பெருசா ஏதாவது பிரச்சனை வந்திருக்கணும். நல்ல வேலை, சின்ன அடியோட தப்பிச்சிட்ட. இது எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா? டே பண்டி, டாக்டர் கிட்ட ஃபோன் பண்ணியிருக்கேன், வந்து என்னன்னு பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க அம்மாவும் எங்கள் அம்மாவும் கேட்டால் நான் என்னடா பதில் சொல்லுவேன்? நீங்கள் 2 பேரும் உங்கள் மனசில் என்னதான் நினச்சிட்டு இருக்கீங்க? அம்மா, நீங்க சும்மா எப்ப பார்த்தாலும் என்னையே திட்டிட்டு இருக்கீங்கம்மா. நான் இல்லாதப்ப இவன் என் பைக்கை எடுத்துட்டு போயிருக்காமா. அதுக்கு நான் என்னமா பண்ணட்டும்? ஓ, உனக்கு பைக் ஓட்டுற அளவுக்கு வயசு வந்துருச்சு, அவனுக்கு மட்டும் வயசு வரலன்னு சொல்றியா? முதல்ல ஊர்ல இருந்து இந்த பைக்கை எடுத்துட்டு வந்ததே தப்பு. இதை ஊருக்கே திருப்பி அனுப்பிச்சு வைக்க போறேன்டா. ஐயோ போச்சு, பைக்ல எவ்வளவு டேமேஜ் ஆயிருக்கு. முன்னாடி கண்ணாடி உடைஞ்சிருக்கு, சீட் எல்லாம் கிழிஞ்சிருக்கு, பின்னாடியும் கண்ணாடி லைட் எல்லாம் உடைஞ்சிருக்கு. போச்சு, இதுல 20-25 செலவாகும் போல இருக்கு. இப்ப நான் யாருக்கிட்ட கேட்பேன்? எங்க அம்மா வேற இந்த பைக்கை ஊருக்கே அனுப்பிச்சு வைக்கலான்னு சொல்றாங்க. எல்லாம் இந்த சிண்டு பையலால வந்துச்சு. டே சிண்டு, இருடா, உனக்கு மட்டும் கால் சரியாகட்டும், உன்னை வச்சுக்கிறேன் நானு. டே பண்டி, டாக்டர் வந்துட்டாங்கடா. என்ன மாலா சிஸ்டர், ஏதோ எமர்ஜென்சின்னு கிளினிக்கு ஃபோன் பண்ணியிருந்தீங்களாமே? பேஷண்ட்டை கிளினிக்கு கூட்டிட்டு வர முடியாத அளவுக்கு என்ன ப்ராப்ளம் ஆச்சு? எல்லாம் இந்த பசங்களால தான் டாக்டர். பாருங்க டாக்டர், பெரியவங்க ஓட்டுற பைக் எடுத்துட்டு போய் எங்கேயோ விழுந்து காலை எந்திரிக்கவே முடியலன்னு சொல்றான். அதனால தான் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல டாக்டர். உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டேன், கொஞ்சம் என்னன்னு பாருங்க. மை காட், வாட் இஸ் திஸ் மாலா சிஸ்டர்? இந்த மாதிரி சின்ன பசங்க வந்து ரோட்டில் சைக்கிள் ஓட்டுறதே இப்போல்லாம் ரொம்ப ஆபத்தாக இருக்கும்போது பைக் எப்படி ஓட்டலாம்? வாட் இஸ் திஸ் சிண்டு? பைக் ஓட்டிட்டு போனையா? டாக்டர், எங்க அண்ணன் பைக் ஓட்டுவான் டாக்டர், அதனால நானும் ஓட்டி பார்க்கலான்னு ஓட்டுனேன். உங்க அண்ணன்னா யாரு? பண்டி தானே? பண்டிக்கும் வந்து பைக் ஓட்டுற அளவுக்கு வயசு வரலையே. சரி ஓகே, நான் ஒவ்வொரு இடமா லைட்டா அமுத்துறேன். எங்க வலிக்குதுன்னு கரெக்டா சொல்லணும், புரியுதா? கம்மியாவும் சொல்லக்கூடாது, ஜாஸ்தியாவும் சொல்லக்கூடாது. காலை தூக்கு. பாதத்துல வலிக்குதா? ஐயோ பயங்கரமா வலிக்குது டாக்டர், தொடாதீங்க டாக்டர். என்ன லைட்டா தொட்டதுக்கே பயங்கரமா வலிக்குதுன்னு சொல்றான்? மாலா சிஸ்டர், இவனுக்கு நல்லா அடிபட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த காலில் இப்போ எங்க வலிக்குதுன்னு சொல்லுங்க. எல்லா இடத்துலயும் பயங்கரமா வலிக்குது டாக்டர். என்னப்பா இது, எங்க தொட்டாலும் வலிக்குதுன்னு சொல்ற? அப்படின்னா என்ன, முட்டிக்கு கீழே ஃபுல்லா எல்லா இடத்துலயும் அடிபட்டு இருக்கும் போல இருக்கே. வலிக்குது டாக்டர். ஐயோ, வலி தாங்க முடியல, வலி உயிர் போகுது டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், ஐயோ அமுத்தாதீங்க டாக்டர். டாக்டர் ப்ளீஸ் டாக்டர், அமுத்தாதீங்க. மாலா சிஸ்டர், லைட்டா பிரஸ் பண்ணதுக்கே பயங்கரமா உயிர் போற மாதிரி வலிக்குதுன்னு சொல்றான். நான் ஒன்று பண்றேன் சிஸ்டர். ஃப்ராக்சர் ஆன மாதிரி தெரியுது, நான் கட்டு போட்டு விடுறேன். அதுலேயே சரியாகுதான்னு பார்ப்போம். சரியாகலைன்னா நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வாங்க, ஓகே? ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, காலை கொஞ்சம் கூட அசைக்கக்கூடாது. ஐயோ டாக்டர், அவனை ஒரு நிமிஷத்தில் ஒரு இடத்துல உட்கார வைக்கிறதே ரொம்ப கஷ்டம். அப்படின்னா வேறு வழி இல்லை சிஸ்டர். நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், இப்போவே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்து அட்மிட் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்துட்டீங்கன்னா போதும், மற்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாருமே அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் பார்த்துப்பாங்க. என்ன ஓகேவா? இப்போவே நான் ஆம்புலன்ஸ் வர சொல்லட்டுமா? ஐயோ டாக்டர், எனக்கு ஹாஸ்பிட்டல்னாலே பயம். ப்ளீஸ் டாக்டர், நான் காலை அசைக்காம இங்கே இருந்துக்கிறேன். பாத்தீங்களா, அவனே காலை அசைக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். ஓகே சிண்டு, நான் இப்போ கட்டு போட்டு விடுவேன். சிஸ்டர், நீங்கள் கட்டு போடுறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் எடுத்து கொடுங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எல்லாம் நான் ஆல்ரெடி ரெடியாக தான் டாக்டர் வச்சிருக்கேன். உங்களுக்கு இதுக்கு மேலே ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேளுங்க. ஓகே சிஸ்டர், இங்கே பாருப்பா, நான் கட்டு போடும்போது கொஞ்சம் வலிக்கத்தான் செய்யும், பொறுத்துக்கணும். பொறுத்துப்பா. டாக்டர், ரொம்ப வலிக்குமா டாக்டர்? டாக்டர், நீங்க கேட்கறத பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ, அது என்னது, அது அவ்வளோ பெருசா இருக்கு. நீ ஒன்று பண்ணு, நான் கட்டு போடுறதை நீ பார்த்துட்டே இருந்தீன்னா உனக்கு கண்டிப்பாக பயமாக தான் இருக்கும். நீ வேணா திரும்பி படுத்துக்கோ, ஏன் இல்லாட்டி கண்ணை மூடி படுத்துக்கோ, ஓகே? நீ என்ன கிளாஸ் படிச்சுட்டு இருக்க? உங்கள் கிளாஸ் மேம் பேர் என்ன? உனக்கு எந்த டீச்சர் ரொம்ப பிடிக்கும்? எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்? இதெல்லாம் நீ சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா நான் அதுக்குள்ளே சீக்கிரமாக கட்டு போட்டு முடிச்சிடுவேன், ஓகே தானே? டாக்டர், நீங்க இந்த மாதிரி பண்ணது கேட்டாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாக்டர். டாக்டர், எனக்கு அதை பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு டாக்டர். டாக்டர், பேஷண்ட் காலை அசைச்சிட்டா ப்ராப்ளம் ஆகிடும். நம்ம வேணா மயக்க மருந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பண்ணலாமே. நோ சிஸ்டர், இந்த மாதிரி சின்ன பிரச்சனைக்கெல்லாம் நம்ம அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் சிண்டு வந்து சமத்தா வந்து பேசாமல் இருந்துப்பான். என்ன சிண்டு பேசாமல் இருந்து
இருந்துக்கிறியா இல்ல ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறியா? இல்ல டாக்டர், நான் பேசாம இருந்துக்கிறேன், நீங்க கட்டு போடுங்க. ஐயோ அம்மா வலிக்குது டாக்டர், வலிக்குது டாக்டர், காலை தூக்காதீங்க. தம்பி இங்க பாரு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், காலை இதுக்கு மேலே நீ அசைச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா கட்டு சரியாக போட முடியலன்னா ப்ராப்ளம் ஆகிடும், புரியுதா? அதுக்கப்புறம் அட்மிட் பண்ண வேண்டியதாக வரும். அதனால் நான் சொல்கிற வரைக்கும் நீ சுத்தமாக காலை அசைக்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, கட்டு டைட்டாக போட்டாதான் நல்லா அந்த போன் திரும்பவும் செட் ஆகும். ஐயோ அம்மா! அவ்வளோதான் முடிஞ்சது. ஓகே, எல்லாமே முடிஞ்சிச்சு, பரவாயில்லையே, நல்லா அமைதியா இருந்துக்கிட்ட. டாக்டர் வலிக்குது டாக்டர், இருக்காதீங்க டாக்டர். ஐயோ அம்மா இருக்காதீங்க டாக்டர், இருக்குனீங்கன்னா ரொம்ப வலிக்குது. ஐயோ அம்மா பெரியமா ரொம்ப வலிக்குது பெரியமா. அட கடவுளே பண்டி, பாத்தியாடா நீங்க பண்ண வேலையால இப்ப அவன் எப்படி கத்திக்கிட்டு இருக்கான்னு பாத்தையா? அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, வெரி குட். அவ்வளவுதான், கட்டு போட்டாச்சு. இதுக்கப்புறம் நீ கட்டு அவுறாம பார்த்துக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. என்ன டாக்டர் இது, அவன் கத்துறதை பார்த்தா எனக்கே ரொம்ப பயமா இருக்கு. அடி ரொம்ப பலமா பட்டுருச்சா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சிஸ்டர், நீங்கள் அவனை காலை அசைக்காம மட்டும் பார்த்துக்கோங்க. 1 வீக் கழிச்சு நானே பார்த்துட்றேன், ஓகே? ஆனால் இடையில ஏதாவது காலை அசைச்சிக்கிட்டு இருந்தானா அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. சிஸ்டர் கிட்ட எடுத்துட்டு வாங்க. ஓகே டாக்டர். டே சிண்டு, டாக்டர் சொன்னதை கேட்ட இல்லை? தயவு செஞ்சு ஒரு வாரத்துக்கு காலை அசைக்காத. உனக்கு என்ன வேணும்னாலும் எடுத்து தரக்கு பண்டி, நான்சி, நான், ரோஸ் எல்லாரும் இருக்கோம், புரியுதா? நான் போய் சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வரேன்.